ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் லோகேஸ்வரி பேர். நான் தான் உங்கள் லோகேஸ்வரி. இன்றைக்கி வந்து பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமான என்ன டாபிக் அது அப்படின்னா, பிலீவ் யுவர் செல்ஃப். பிலீவ் யுவர் செல்ஃப்னால் உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தாங்க முடியும். ஸோ உங்கள் முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்தது தான் பிலீவ் அப்படின்றது. ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ பிலீவ் இன் யோர்ஸ் எனிதிங் இஸ் பாசிபிள். அதாவது நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஸோ முதல்ல உங்களை நம்புங்க. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குங்க, அது எல்லாமே விட்டுட்டு பாசிட்டிவாக யோசிங்க. அதாவது தன்னம்பிக்கை வந்து தாங்கிட்டே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், ஐ கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் டு மீ. அதனால் வந்து முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிறதுனால அது தோல்வியாக கூட இருக்கலாம், வெற்றியாக சக்ஸஸாக கூட இருக்கலாம், வாட் எவர் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். அதில் ஃபஸ்ட்டு பண்ணு ப்ராக்டிஸ் ஃபார் செல்ஃப் லவ். அதாவது ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுங்கள். உங்களை லவ் பண்ணால் தான் மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ஃபார் யுவர் செல்ஃப் லவ். அப்புறம் வந்து ரீட் யுவர் மைண்டு. மைண்டு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கேளுங்க. அது வந்து சொல்லுவாங்கள்ல, மனசு சொல்கிறத கேட்காத, மூளை சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கீப் யுவர் மைண்ட் அண்டு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க. உன்னால் முடியும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நம்மளால் அதை வந்து ஸ்டெப் எடுக்க முடியலன்னா அது என்ன பண்ணுங்க, பாவம். ஸோ அதனால் ரீட் யுவர் மைண்ட். அடுத்தது லேர்ன் எ நியூ ஸ்கில். அதாவது டெய்லி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கோங்க. டெய்லியும் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன், அது இதுன்னு எல்லாமே வந்து புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் லேர்ன் எ நியூ ஸ்கில் கற்றுக்கிட்டு உங்களையும் பில்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுலேயும் அது அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்காதீங்க. அதை வந்து பல விதமாக யோசிங்க. ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த ஸ்டெப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபோக்கஸை மாற்றுங்களேன். எப்போ பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை நம்புங்க. அதனால் நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். அடுத்து வந்து ரீட் யுவர் மைண்ட். ரீட் யுவர் மைண்ட் அப்படின்னா, அதாவது மூளை சொல்கிறத கேட்காதீங்க, மனசு சொல்கிறத கேளுங்க. அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால் உங்களால் முடியும்னு நம்புங்க. ஸோ லாஸ்ட் பட் லீஸ்ட் அப்படின்னா, கிரியேட் யுவர் ஹெல்த் ரொட்டீன். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெல்த் இஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர்ஸ். ஸோ அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்புங்க. சரியா? உங்களை நம்பினா தான் எல்லாமே முடியும். ஸோ அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, இவங்க வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு யாரையுமே நம்பாதீங்க. உங்கள்கிட்டே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.